வணக்கம் நண்பர்களே. ஈடுல்லா பெருமை மிகுந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே துளாராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். மாதங்கள் 12 இருந்தாலுமே புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே தனிச்சிறப்பு மிகுந்த மாசம்னு சொல்லலாம். ஏராளமான தெய்வீக வழிபாடு, அதே மாதிரி முன்னோர் வழிபாடுன்னு தொடர்ந்து இந்த புரட்டாசி மாசத்துல ரொம்ப சிறப்பான நாட்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. குறிப்பாக துளாராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்க, என்ன மாதிரி வழிபாடு செய்கிறதால இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களால் சிறப்பான மாதமாக மாற்றிக்க முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வித்யாகாரங்கள் சொல்லக்கூடிய புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியான கன்னி ராசியில் உச்சம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரம் துளாராசி அன்புகளுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். துளாராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு சில விஷயங்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பெரும்பாலும் துலா ராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான் சொல்லலாம். சுக்கிர பகவான் ராசி அதிபதியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால இயல்பாகவே எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவங்களா, ஒரு ஆர்வம் கொண்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இயற்கையான அழகு கொண்டவங்களா இருப்பீங்கன்னே சொல்லலாம். உங்களுடைய முகத்தோற்றத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாரையும் கவர்ந்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். துலா ராசியில சித்திரை நட்சத்திரத்தோட 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், விசாகம் நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதமும் அடங்கியிருக்குது. துலா ராசி கால புருஷனோட அங்கமைப்புல அடிவயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய 3வது சரராசி. இது ஒரு சுபராசின்னு சொல்லலாம். பெரும்பாலும் அழகு, கலை உணர்ச்சி இது எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறதால இயல்பாகவே நீங்க எல்லா வகையிலும் தேர்ச்சி பெற்றவங்க. நீதி தேவன் சொல்லக்கூடிய சனி பகவான் துலா ராசியில உச்சமா இருக்கிறதால நீதி நேர்மைக்கு இயல்பாகவே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க. உங்க வாழ்க்கையுமே அப்படித்தானே சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நேர்மையோடு நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வு சிறப்படையும். ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சில சிரமங்களை சந்திக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு நடுத்தர வயசில் நீங்கள் இந்த குணத்தால் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு. பொருளாதார ரீதியாக பொறுத்த வரைக்குமே நீங்கள் நிறைய கஷ்டங்கள் படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சின்ன வயசில் ஒரு அனுபவம் இல்லாத வயசுலேயே நிறைய கஷ்டங்களை, பாரங்களை நீங்கள் சுமக்க வேண்டிய சூழ்நிலை தான். இருந்தாலும் இந்த அனுபவ அறிவாளியே உங்களுடைய வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். நிர்வாக திறமை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நாட்டு நிர்வாகங்கிறது உங்களுக்கு வீட்டு நிர்வாகத்தோடு அதிகமாக தான் இருக்கும். பொது காரியங்கள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. எல்லாருக்கிட்டையுமே மனிதநேயத்தோடு பழகக்கூடிய குணம் இருக்கும். சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியே பழகுவாங்க. சின்ன வயசில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கண்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய தோற்றமும் மூக்கு மூலியமாக எல்லாருமே ஒரு கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றத்தில் தான் இருப்பாங்க. துளாராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் வரதால இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனே பட்டுன்னு சொல்லிடுவாங்க. பொய் சொன்னாலுமே பொருந்து சொல்ல தெரியாத ராசின்னு சொல்லலாம். மனசில் என்ன நினைக்கக்கூடிய விஷயத்த அது உடனடியாக பகிர்ந்து கொள்றதால இவங்களை மற்றவங்களை எல்லாருக்குமே பிடிச்சிடும். குடும்ப பொறுப்பை பொறுத்த வரைக்குமே இவங்க எப்போதுமே வாழ்க்கை துணைகிட்ட ஒப்படைக்கிற மாதிரி தான் அமைச்சிருக்கோம். உங்கள் ராசிக்கு அதிபதியாக சுக்கிரன் அமைச்சிருக்கிறதால பெரும்பாலும் வாக்கு சாதுரியம் மிக்கவங்களாக நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்கள கூட, அதாவது திருடனை கூட திருத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வார்த்தையாலேயே மற்றவங்களை திருத்தி கொண்டு வந்துருங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கூட்டு தொழில் செய்யணும்னு தான் விரும்புவீங்க. சளைக்காமல் பாடுபடக்கூடிய குணங்கிறது இருக்கும். எளிதில் மட்டும் என்னதான் தோல்வி சந்திச்சாலும் துவண்டு மட்டும் போக மாட்டீங்க. துலா ராசிக்கு 6ஆம் இடமா எதிர்ஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக இருக்கிறதால எதிரிகள் தொல்லைங்கிறது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். எதிரி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வெளியே இல்லை. ஒரு சில நேரங்களில் உங்களை அறியாமலே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அமைஞ்சிடும். அனுபவம் இல்லாத வயசுலேயே தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் நிறைந்திருக்கக்கூடியவங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்கம் இருக்கும். அதே மாதிரி மிகப்பெரிய பலமே யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாது, யார் கையுமே நம்பி இருக்கக்கூடாதுங்கிறதுல நீங்கள் ஒரு உறுதியான கொள்கை கொண்டவங்க. வைராக்கியம் மிக்கவங்கன்னு சொல்லலாம். துளாராசி அன்புகள் உங்கள் வாழ்க்கையுமே அப்படி தான். கடைசி வரைக்குமே நீங்கள் மற்றவங்களுடைய உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் கை, அதாவது தன் கையே தனக்கு உதவிங்கிற பாணி தான். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே துளாராசி அன்புகளுக்கு உங்களுடைய வாழ்வு சிறப்பு தான். ஒரு சில நேரங்களில் வருமானங்கிறது ஒரு 3 மாதம் நல்லா இருந்தால் இன்னொரு 3 மாதங்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். இருந்தாலும் செலவுக்கேற்ற வருமானங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் சின்ன வயசுலேருந்து நீங்கள் கஷ்டங்கள் சந்திக்கிறதால குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களால் கொண்டு வர முடியும். பொதுநல சேவையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். இதனாலேயே துளாராசி அன்புகள் உங்களுக்கு தெய்வ அருள்ங்கிறது நிறைஞ்சே இருக்கும். தெய்வ அருளாலேயே உங்களுடைய வாழ்வை சிறப்படைன்னு சொல்லலாம். துலா ராசியை சேர்ந்தவங்க பெரும்பாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வரது நல்லது. குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த புரட்டாசி மாதத்திலேயே மகாயால பட்சம், பித்ரு பட்சம்னு மிக சிறப்பு மிகுந்த நாட்கள் இல்லாமல் அமைஞ்சிருக்குது. இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடும் செய்யுங்க. உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலும் புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே துலா ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருந்தால், ஜோதிட ரீதியாக சந்தேகங்களுக்கு நீங்கள் தெளிவு பெறணும்னு நினச்சிங்கன்னா, இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களுடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். தொடர்ந்து இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கிரன், புதன், ராகு மாதிரி முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்த வகையில் தான் அமைஞ்சிருக்கிறாங்க. குரு மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் சாதகமாக இல்லைனாலுமே தேவையான பண வருமானங்கிறத அள்ளி தான் கொடுப்பார். ராகு பகவானும் உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக அமைஞ்சிருக்கிறதால பண வருமானங்கிறது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இருந்தாலுமே பண வருமானம் வருதுன்னா பின்னாடி ஒரு சில செலவு மட்டும் வராமல் இருக்காது. சேமிக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் ஈடுபடுறது நல்லது. அதே மாதிரி உடல் உபாதைங்கிறது ஏதாவது ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே கொஞ்சம் அதிக அலைச்சலாக இருக்கும். ஒரு நல்ல வரம் கிடைக்கலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். இந்த காலத்தில் திருமண வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு சிறந்த வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர் குடும்ப வகையில் பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்திருக்காது. சண்டை சச்சரவு, சகோதர ரீதியாக பிரச்சனை, அதுவும் மூத்த சகோதர வகையில் பிரச்சனை, நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். இனி ஒற்றுமைங்கிறது உங்களுக்கு அதிகமாக ஏற்பட போகுது. இந்த காலத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதத்தை குறைச்சிக்கிறதும் மற்றவங்க மேலே குற்றம் சாட்டுறதை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க வந்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு இந்த காலம் குடும்ப ரீதியாக சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். உத்தியோக விஷயம், வியாபார விஷயமா பார்க்குறப்ப சனி பகவான் வக்கர கதியில் இப்போ சஞ்சரிக்கிறதால தினமுமே நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கூட கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். மற்றவங்ககிட்ட பழகிறப்பே கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டு வர பாருங்கள். வேலை செய்கிற இடத்துல உங்களை பற்றின விமர்சனங்கிறது இந்த காலத்தில் இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் அதை பற்றி எல்லாமே செவிசாய்க்காமல் தொடர்ந்து உங்கள் வேலை ரீதியாக கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி குறிப்பாக மற்றவங்க மேலே நீங்கள் வீணான பழி சொல்கிறதோ மற்றவங்களை குறை சொல்கிறதோ இந்த காலத்தில் தவிர்க்க பாருங்கள். கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே தாய், தந்தை, குழந்தையை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் அவங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. பல நேரங்களில் பண நெருக்கடியை ஏற்பட்டு சந்திக்க கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலம் பண வருமானங்கிறது சிறப்பாக இருக்கும். ராகு பகவானை பொறுத்த வரைக்குமே இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக அமைஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலே துளாராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ராகு பகவானால் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்கன்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலம் சாதகமான பலனை பெற முடியும்னு சொல்லலாம். ராகு பகவான், புதன் பகவானும் சேர்ந்து புதிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் தேடி தருவாங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். வரவை விட கொஞ்சம் செலவும் உங்களுக்கு பின்னாடியே அமைஞ்சிடும். முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் சிக்கனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி புதிய முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு செய்யுங்க. லாபத்தை பொறுத்த வரைக்குமே முதல் கட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்கிறது இருக்காது. அதாவது கொஞ்சம் இந்த காலத்தில் தொழில் ரீதியாக ஒரு வருமானங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் கல்வியில் நீங்கள் சிறந்த கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. படிப்பு விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. கூடவே நினைவாற்றல் திறனும் அதிகரிக்குங்கிறதால ராகு பகவானோட உதவியால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக விளையாட்டுத் துறையில் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். ஒரு போட்டித் தேர்வுக்கே நீங்கள் பங்கெடுக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த காலத்தில் உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். ஆசிரியர்களோட உதவி இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறதால வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பெண்களாக இருக்கக்கூடிய துளாராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே சுக்கிர பகவான் உங்களுக்கு இப்போ ஆதரவாக தான் இருக்கிறாங்க. ராகுவோட உதவி உங்களுக்கு கிடைக்கிறதால வக்கரகதியில் சனி பகவான் அமைஞ்சிருக்கிறதால தொடர்ந்து மனசில் ஏற்பட்டிருந்த குடும்ப கவலை இது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் உங்கள் மனசில் ஒரு தேவையில்லாத பயம், படப்படப்புங்கிறது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது ஒரு வகையில் மன நிம்மதியை தான் பாதிக்கும். இது எல்லாமே தவிர்க்க பாருங்கள். அதிகப்படியான கற்பனைங்கிறது வேண்டாம். நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதே நடக்குங்கிற ஒரு நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தினீங்கன்னா புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். நீங்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு பொறுப்புங்கிறது அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். சனி பகவானோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு நீங்கள் கூடுதல் கவனமாக செயல்பட வேண்டியதாக தான் அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் துளாராசி அன்புகள் இந்த காலத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூடுதல் எச்சரிக்கையோடு செஞ்சுட்டு வர பாருங்கள். உங்கள் முக்கியமான பொருட்கள், பத்திரங்கள், உங்களுடைய பொருட்களை இந்த காலத்தில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மொத்தத்தில் துளாராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சி நிறைந்த மாதம்னு சொல்லலாம். ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. தொடர்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு, ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம்.
எதையுமே உணர்ச்சிவசப்படாம நிதானமா நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்த காலம், இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு சிறப்பு தான். கூடவே தெய்வ அருள் நிறைஞ்சிருக்கிறதால நம்பிக்கையோட செயல்படுங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல புரட்டாசி மாசத்துல துலா ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.